ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விரும்பி உணலாம் சேனலில் டேஸ்டியான கோகோனட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 4 முட்டை சேர்த்துட்டு நம்ம பீட் பண்ணிக்கலாம். முட்டையோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் செய்யும் போதே அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவு சுகர் எடுத்துட்டு நம்ம இதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கலாம். பவுடர் பண்ணும்போது நமக்கு 1 கப் அளவு சுகர் வரும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். சுகர் பவுடரும் எக்கும் சேர்ந்து நமக்கு நல்லா பீட் ஆகணும். அப்போ தான் கேக் நமக்கு ஃப்ளஃபியாக வரும். சுகர் பவுடர் கரையலை அப்படின்னா உங்களுக்கு கேக் வந்து கீழே வந்து பிசு பிசுன்னு ஈரப்பதமாக இருக்கும். அதனால நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 1/4 கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா 1/4 கப் அளவு பட்டரை உருக்கி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கரெக்டாக நம்ம 10 கவுண்ட்ஸ் வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். 10 கவுண்ட்ஸ் மேலே நம்ம பீட் பண்ணோம் அப்படின்னா தெரிஞ்சிடும். அதனால கரெக்டாக 10 கவுண்ட்ஸ்க்கு மட்டும் பீட் பண்ணுங்கள். இந்த அளவு பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவு மைதா சேர்த்துக்கலாம். மைதா பிடிக்கல அப்படின்னா கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இதை நம்ம நல்லா சலிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சலிக்கலை அப்படின்னா நீங்கள் ஒரு கிண்ணத்தில் சலிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாகவும் சேர்த்துக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்ததுக்கப்புறமா லோ ஸ்பீடில் வச்சு நம்ம ஒரு வாட்டி பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து 1/2 கப் அளவு நம்ம பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம லோ ஸ்பீட்லேயே நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 1/2 கப் அளவு நம்ம டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லை அப்படின்னா தேங்காவை துருவி கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா வந்து பேட்டரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம டின்னில் மாற்றிக்கலாம். டின்னில் ஃபுல்லாக மாற்றினதுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை டேப் பண்ணி விட்டுக்கலாம். டேப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக் வச்சுட்டு நம்ம நல்லா வந்து பேட்டரை லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு பேட்டரில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 175 டிகிரி செல்சியஸ்க்கு 30 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டேஸ்டியான கோகோனட் கேக் ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட்டை வந்து நல்லா ஒரு லேயர் வந்து நம்ம நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். நட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அவனில் வச்சிடலாம். அவனில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டேஸ்டியான கோகோனட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது 1 ஹவர் அப்படியே வச்சுடுங்க. 1 ஹவருக்கு அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணி நம்ம பீஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான கேக் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஈஸியான மெஷர்மெண்ட்டில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக விரும்பி உணரலாம் சேனலை லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக விரும்பி உணரலாம் சேனலை பாருங்கள். தேங்க்யூ.